ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா இன்றைக்கி ஏர்லி மார்னிங் உட்காந்து தான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். முந்தின நாள் முடிக்கலான்னு பார்த்தா முடியவே இல்லை. ஸோ மித்துக்குட்டியும் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்றாங்களா பண்ணங்காட்டி அவங்க கூடயே நானும் தூங்க வேண்டியதாகி போச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே பிளான்ஸாக தான் இருக்கும். இன்னுமே எடுத்து உள்ளே அரேஞ்ச் பண்ணாதங்காட்டி கொஞ்சம் பார்க்குறக்கு கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் வந்து இது எல்லாமே உள்ளே ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இந்த வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து 2 மணி பிளான்ட் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அந்த வீட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பெரிய பிளான்ட் இன்னுமே அதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பிளான்ட்டை இந்த வெயிலில் வைக்க முடியாது, செம்ம வெயில் அடிக்குது. அது வச்சேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில் கருகுன மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த வீட்டில் வச்சுருந்த அந்த செடியை நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன். வீட்டில் வெளிச்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த வெளிச்சத்துக்கே அது வந்து இன்னுமே நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக சேஃபாக ஒரு இடத்துல வந்து அது வச்சாச்சு. ஸோ அன்னைக்கு டேயில் நான் பண்ணது என்னென்னா லிவிங் ரூம் அண்ட் டைனிங் ரூம் ஆர்கனைசேஷன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று பார்த்து பார்த்து தான் பண்ணினேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் மாதிரி இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடு ஷிஃப்ட் ஆன உடனே டிவி, வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் இது எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ இப்போ வந்து டைனிங் ஏரியா தான் செட் பண்ண போகிறேன். ஓவராக சீன் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னோடய vlogs எல்லாமே ஆர்கனைசேஷன், க்ளீனிங், கார்டனிங் இதை பொறுத்து தான். ஸோ இந்த மூணையும் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு அது யூஸ்ஃபுல் ஆகுது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த நியூ ஹவுஸில் எல்லா ஆர்கனைசேஷனையும் வந்து ஒரு vlog-ஆ எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த வீட்டில் க்ளீனிங்காக இப்போ வரைக்கும் யாரையும் வச்சுக்கல. நானும் அம்மாவும் மாற்றி மாற்றியே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எதுவுமே ஒரு சில ஆகலை. அங்கங்கே செட் ஆச்சு அப்படின்னா தான் க்ளீன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்களுக்கு ஈஸியாக முடியும். பட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. மேபி இந்த ஹால் எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு அக்காவை வந்து பார்த்து போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். பட் அந்த வீட்டில் என்ன வேலையோ அதே தான். ஜஸ்ட்டு மாப்பிங் அண்ட் ஸ்வீப்பிங் இது மட்டும்தான். பாத்ரூமும் நானே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஹால் வந்து நல்லா பெருசு. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹால்லையே பார்ட்டிஷன் ஆட்ட பண்ணி டைனிங் ஏரியாவை அங்கேயே வச்சுட்டாங்க. பட் எனக்கு வந்து இது ரெண்டட் ஹவுஸ் இல்லையா, பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படின்னா ஹாலோட சைஸ் வந்து சின்னதாயிரும். ஸோ அந்த வீட்டோட லுக் மாறிடுமோ அப்படிங்கிறக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்டேர்கேஸு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, அங்கே வாஷ் பேஷனும் இருந்தது. ஸோ இதே வந்து டைனிங் ஏரியாவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் செட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் வந்து புக் ரேக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு சைடு வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே டேபிளை வந்து இங்கே வச்சுருக்கேன். மறுபடியும் இங்கே ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டைனிங் ஏரியாலே ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால இப்படியே சாப்பிட்டு இந்த வாஷ் மிஷின்லேயே கை கழுவிக்கலாம். நான் ஒரு vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு போய் இந்த சோஃபாவில் வச்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மித்தும் அதே மாதிரி ட்ரெயின் ஆகிட்டான். இந்த டேபிள் வந்து அதாவது இந்த ரேக் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது. பட் நல்லா பேலன்ஸ் பண்ணுது. எனக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக என் கூட இந்த ரேக் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளாஸ் பாட்டில்ஸால் அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா மித்துக்குட்டி ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுவான். ஸோ ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேக் விட்டு இன்னொரு ரேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஆல்டர்னேட்டிவாக. எதுக்கு அப்படின்னா கேப் விட்ட பிளேஸில் எல்லாத்துலேயும் சக்லன்ஸை வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு டைனிங் ஏரியா நல்ல க்ரீனரியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வால்பேப்பரை நல்லா க்ரீன் கலரில் கொடுத்துட்டேன். இப்போ யோசிச்சு பார்த்தா லைட் க்ரீனில் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இதே கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக சக்லன்ஸ் பிளான்ட் எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் பால்கனியில் வச்சுருந்தேன் அந்த வீட்டில். பட் இங்கே வந்து பால்கனியில் எல்லா பிளான்ட்ஸும் செட் பண்ண முடியல ஒன்று. ஸோ இன்டோரில் நிறையா பிளான்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. ஏன்னா அங்கே வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே, பட் இங்கே வெளிச்சம் ஜாஸ்தி. கண்டிப்பாக பிளான்ட்ஸுக்கு தேவையான அளவு லைட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து எல்லா பிளான்ட்ஸையும் மோஸ்ட்லி, அதாவது ஒரு 80% ஆஃப் பிளான்ட்ஸை வீட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாவாக இருந்தது. அதனால சக்லன்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே நல்ல டாலாக இருக்கிற பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காகவே டைனிங்க்கு ஒரு செடியை செலக்ட் பண்ணி நல்ல டாலான ஒரு பிளான்ட்டாக பார்த்து எடுத்து வச்சாச்சு.
நல்ல உயரமா இருக்கிற செடிகள நீங்க எந்த கார்னர்ல வச்சாலும் அந்த ரூம எடுத்து காட்டும். ஸோ ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை சூப்பராக செட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாஷ் பேஷன் கிட்ட எப்பவும் எனக்கு ஒரு கண்ணாடி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கண்ணாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பூஜா ரூமில் மாட்டி வச்சுருந்தேன். பட் நீங்கள் அதை நம்பி மாட்டாதீங்க, கீழே விழுந்துரும்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பூஜா ரூமுக்குள்ளே ஆணி அடிக்கிறதுல விருப்பம் இல்லை. அதனால இங்கே வந்து அது கரெக்டாக ஃபிட்டான கட்டி அந்த கண்ணாடியை இங்கே மாட்டி விட்டாச்சு. நமக்கு எவ்வளோ செடிகள் வச்சாலும் பத்தவே பத்தாது. ஸோ ஃபைனலாக அந்த ஏரியாவை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆயில் பாட்டில் வந்து இருந்தது செராமிக்கில், மூடி வந்து மிஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ அதில் ஒரு பிளான்ட்டை உள்ளே போட்டு வச்சாச்சு. இந்த டைனிங் ஏரியாவுக்கு மேலே ஓப்பன், அதாவது சுவர் எதுவுமே இல்லை, கிளாஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதனால அந்த இடத்துக்கு நல்ல வெயில், மழை, இந்த வெளிச்சங்கள் எல்லாமே நல்லா வரும். ஸோ அதை பார்த்து சென்டராக டேபிளை வந்து செட் பண்ணியாச்சு. பழைய வீட்லேயே நிறைய பேர் இந்த டைனிங் டேபிளோட லிங்க் கேட்டிருந்தீங்க. நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் வாங்கினது தான். டேபிள் இப்படி தான் இருக்கும், அதாவது பிளைனாக சென்டரில் ஓப்பனாக இருந்தது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இதை வாங்கி நாம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த சென்டரில் இருக்கிற ஸ்பேஸை வந்து நான் இந்த பெபிள்ஸ் வாங்கி ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணிட்டேன். கலர் கலரான பெபிள்ஸ் எல்லாம் நர்சரியில் வைப்பாங்க இல்லையா, அதை வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிமார்ட் போயிருந்தேன். அப்போது இந்த கேண்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் கலர் கலராக வச்சுருந்தாங்க. லைக் 15 ருபீஸ் 20 ருபீஸ்க்கெல்லாம் இருக்கு இல்லையா கிளாஸில். ஸோ அதில் 3 கலர் வாங்கி சென்டரில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்படி ஆனது தான் இந்த டைனிங் டேபிள். ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா டைனிங் டேபிள் சேர்ஸ்க்கு எல்லாமே ரெடிமேடாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அமேசானில் இது மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எல்லோ கலர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, எனக்கு வந்து இது எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. நல்லா எலாஸ்டிக் கரெக்டாக அந்த சேருக்கு வந்து ஃபிட் ஆயிடுச்சு. எந்த மாதிரி சேராக இருந்தாலும் ஃபிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லோ கலரில் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் மாற்றி மாற்றி நம்ம கவரை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரிவ்யூ அப்புறம் ப்ரைஸ். சப்போஸ் உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குது பட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கார்ட் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. ஏதாவது நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாப்பா கேட்டா, ஏன் டேபிளுக்கு மட்டும் கவர் போடாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. நானே யோசித்தேன், பட்டு கவர் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கிற டிசைன் எல்லாம் வந்து மறைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டேபிள் மேலே பிக்கிள்ஸ் போட்டு வைக்கிற ஜார் ஒன்று புதுசாக வாங்கியிருந்தேன். 4 குட்டி குட்டி ஜார் இருக்கும். ஒரு 250 ml பிடிக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதில் வந்து 4 வகையான ஊறுகாய் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு வாட்டர் மக்கு. இது கூட நம்ம ஏதாச்சும் ஃப்ளவர் வைஸ் குட்டியாக, அதாவது ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கான ஆட் ஆகுமோ என்னன்னு தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான், நம்மளோட டைனிங் வந்து செட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம். இந்த இடத்துல ஏன் டைனிங் டேபிள் போட்டேன் அப்படின்னு இன்னொரு காரணம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்கு இல்லையா. ஸோ அந்த விண்டோ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கார்டன் ஏரியா தெரியும். ஸோ மார்னிங் நல்லா சூடாக டீ போட்டுட்டு ஜஸ்ட் அந்த நெட் இருக்கு இல்லையா, அதாவது மெஷ் டோர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துவிட்டு நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு டீ சாப்பிட்டா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காலையில் அந்த பூச்செடிகள் எல்லாம் பார்க்கும்போது. அதுக்காகவே அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே பூச்செடிகளாக பார்த்து வச்சுருக்கேன். ஒன்ஸ் அது க்ரோ ஆனதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம கொண்டாடலாம். ஸோ டைனிங் ஏரியா செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து புத்தா தான் செட் பண்ணேன். இந்த ட்ரீ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்னடா இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் கேட்குறாங்கன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். ஸோ இந்த புத்தா ட்ரீ வந்து ராயல் ஓக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் வாங்கினது தான். நம்மளோட டேபிள் மோஸ்ட்லி
அதாவது இந்த புத்தாக்கு யூஸ் பண்ண இல்லையா, இந்த டேபிள் எல்லாமே அங்கே வாங்கினது தான், ராயல் ஓக்ஸில். ஸோ அங்கே தான் எனக்கு இந்த ட்ரீ ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். அங்கே ரேட் பார்த்தீங்கன்னா 5000 to 6000 ருபீஸ் வந்து இதுக்கு ஆச்சு. பட் இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சின்ன சின்ன கடைகளில் கிடைக்குது, ரேட்டும் கம்மியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வேணால் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ட்ரீ மட்டும்தான் இருந்தது. பட் நான் தான் என்ன பண்ணேன்னா, பின்னாடி கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப் கிட்ட போய் அந்த ட்ரீக்கு பின்னாடி எல்இடி லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ ஈவினிங் டைம் புத்தாக்கு பின்னாடி அந்த ட்ரீல ஒரு வெளிச்சம், இதை நல்லா பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த வீட்டில் புத்தா பக்கத்தில் 2 லேம்ப் வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் வந்து அது ரெண்டையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பக்கத்தில் ஒரே ஒரு டீ லைட் ஹோல்டர் மட்டும் வச்சுருக்கேன். அது புதுசாக வாங்கியிருந்தேன், நல்ல ஒரு ப்ளூ கலரில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து ஒரு சைடு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளவர் வேஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து விட்டாச்சு. ஸோ புத்தா பக்கத்தில் ஒரு ஸ்னேக் பிளான்ட் வந்து வச்சிட்டோம். இது வேற ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தது, அதுலேருந்து என்னால் ரிமூவ் பண்ணவே முடியல. சரின்ட்டு நர்சரிக்கு போயிட்டு அந்த பிளான்ட்டை அப்படியே ஒரு எல்லோ கலர் செராமிக் பாட்டில் மாற்றி வச்சுட்டு வந்தாச்சு. இந்த குட்டி குட்டி ஸ்டாண்ட் ரெண்டுமே நம்மளோட பழைய வீட்டில் வச்சுருப்பேன். இதே மாதிரி என்ட்ரன்ஸில் தான் வச்சுருப்பேன். பட் அதுக்கு மேலே வந்து சாமி புத்தா, அப்புறம் ஒரு பக்கம் வந்து முருகர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான், சரி பூஜா ரூமுக்கு வெளியே இதை செட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி மணி பிளான்ட்ஸ் ரெண்டையும் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு 2 மணி பிளான்ட் அது மேலே வச்சுருக்கேன். ஸோ டைனிங் ஏரியா, புத்தா ஸ்டாச்சு, அப்புறம் பூஜா ரூம், இது மூணுமே ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஸோ லிமிட் பண்ணிட்டோம். அடுத்தது ஹால் தான். நீங்கள் இந்த vlog ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான் ஜாஸ்தியாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உள்ளே மூவ் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹாலோட கார்னரில் ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்ட் அவரோட புக் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் இல்லையா, எந்த செடியும் நல்லா ஹைட்டாக வச்சோம் அப்படின்னா அந்த ரூமை ஹைலைட் பண்ணி காட்டும் அப்படின்ட்டு. சரின்ட்டு இந்த பிளான்ட்டை அந்த டேபிள் மேலே வச்சாச்சு. இது ஒரு இன்டோர் பிளான்ட்டு தான், வெயில் அவ்வளோ வந்து தாங்கிறது இல்லை. ஸோ ஒரு 1 வீக் வந்து அந்த கார்னரில் வச்சு பார்த்தேன் செட் ஆகுதா அப்படின்ட்டு. பேபி லீஃப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, அவருக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அப்படியே டேபிளில் அவரை செட் பண்ணி வச்சுட்டேன். அந்த டேபிளுக்கு கீழே 3 ரேக் வந்து இருந்தது. ஸோ அங்கே குட்டி குட்டியாக ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, பாப்பா மித்துக்குட்டியோட ஃபோட்டோ, சென்டரில் ஒரு குட்டி பிளான்ட், அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். அமேசானில் சின்னதாக ஒரு லைட் வாங்கியிருந்தேன், அதாவது கபோர்டு கீழே அது மாட்டுற மாதிரியான லைட் போல் இருக்குது. ஸோ அதை அங்கங்கே ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது கீழே லைட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபீலே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்ம் லைட் வந்து வாங்கி அந்த ஃபோட்டோ கீழே வந்து செட் பண்ணியாச்சு, அதாவது ஃபோட்டோக்கு மேலே செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி டேபிள் போட்டுட்டு பிளான்ட்டை அங்கே வச்சுட்டேன். இந்த பிளான்ட் அப்புறம் அந்த டால் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பக்கத்தில் ஒரு சாமி நர்சரி அப்படிங்கிற நர்சரிக்கு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்கள் சப்போஸ் பெங்களூரில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சாமி நர்சரி பாருங்கள், ப்ரமோஷனெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் அள்ளிட்டு வருவீங்க. ஸோ டிவி வச்சிருக்கிற யூனிட் பக்கத்தில் எனக்கு கசகசன்னு வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அது வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்குறக்கே என்னமோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால ஜஸ்ட் நம்மளோட பிளான்ட்ஸ் மட்டுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். கார்னரில் ஒரு டால் பிளான்ட் வந்து வச்சாச்சு. அப்புறம் புத்தா பக்கத்தில் வச்சுருந்த அந்த லேம்பை இந்த டேபிள் மேலே ஒன்று வச்சுட்டேன். நைட் டைமில் அது போட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளோட டிவி யூனிட்டோட டெக்கரேஷன் முடிஞ்சுது. அன்னைக்கு நைட்டு தான் சோஃபா வந்தது, உங்களுக்கு மினி விலாகில் கூட போட்டிருந்தேன் இல்லையா, முந்தின நாள் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருந்தேன். ரூம் வந்து வெளிச்சமாக இருக்குது, இதுக்கு டார்க் கலர்ஸ் போட்டோம் அப்படின்னா அதோட பிரைட்னஸ் கம்மியாயிரும் அப்படிங்கிறக்காகவே ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலரில், மஸ்டர்ட் கலரில் சூஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஏக்கா ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து கர்டைன்ஸ் ஆகட்டும் இல்லை சோஃபா ஆகட்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ
ஹால் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹாலோட பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தோணும். இந்த தடவை வுட்டே சூஸ் பண்ணிட்டேன். பெஸ்ட்டு எல்லாமே வுட்டில் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. லோக்கல் ஷாப்பில் தான் எடுத்திருந்தேன். டைனிங் டேபிள் எங்கே எடுத்தனோ அதே கடையில் தான் இது வந்து பார்த்து எடுத்திருந்தேன். சப்போஸ் மேலே இருக்கிற கலரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லை அழுக்கு எதாவது பட்டால் கூட கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு வேறு எதாவது கலர் வேணுன்னா அதோட கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளோட சென்டர் டேபிள் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. சென்டரில் 3 பேர் உட்கார மாதிரி இந்த பக்கம் சிங்கிள் சேர், அந்த பக்கம் ஒரு சிங்கிள் சேர், அதாவது ஷேப்பில் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அப்படி போட்டோம் அப்படின்னா ஹால் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால 2 சிங்கிள் சேரை அந்த பக்கம் போட்டுட்டு 3 பேர் உட்கார்றத வந்து சென்டரில் பார்த்து போட்டுட்டேன். சிங்கிள் சேர் ரெண்டையும் பக்கம் பக்கம் போடாமல் நல்ல ஸ்பேஸ் விட்டு போட்டாச்சு. அந்த கேப்புக்கு நடுவில் அழகாக ஒரு செடியும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இந்த டேபிள் வச்சுருக்கேன் இல்லையா, அதாவது இந்த பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பிளான்ட்டு கீழே ஒரு சேர் நீங்கள் பார்க்கலாம். அந்த குட்டி சேர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். 350 ருபீஸ் அந்த சேர், உட்டனில். பட் நல்லா வெயிட் தாங்குது. ஸோ இந்த விலாகோட ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டைனிங் ஏரியா வந்து ஹால்லேயே செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹாலில் நம்ம இந்த சோஃபா போட்டதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதில் நம்ம டைனிங் வந்து செட் பண்ண போகிறது இல்லை. பட் அந்த ஸ்பேஸ் சும்மாவே இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா பாப்பாவோட ரூமில். ஸோ அந்த ரேக்கை வந்து இதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். அதில் ஒரு சில பிளான்ஸ் வந்து வச்சுட்டு அப்புறம் பாப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு சைடில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு லைட், அதாவது அந்த புத்தா பக்கத்தில் வச்சுருந்தேன், இன்னொரு லைட்டை இங்கே செட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் இந்த ஸ்டாண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஒரு டால் பிளான்ட்டை அங்கே வச்சாச்சு. இந்த டைனிங் ஏரியா அப்புறம் ஹால் இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த செராமிக் பாட் எல்லாமே ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ இந்த காம்பினேஷனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒயிட் கலரில் இருந்தது, அது இல்லாமல் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருந்தது. சரின்ட்டு இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, அதாவது கவர் பண்ணி வச்சுட்டேன். நம்மளோட பால்கனியில் ஒரு கப் ஷேப் ஆரஞ்சு கலரில் இருக்கிற செராமிக் பாட்டில் மணி பிளான்ட் நல்லா வந்திருந்தது. ஸோ அதை அப்படியே டேமேஜ் ஆகாமல் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். டைனிங் ஏரியாவில் செட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அதை விட நம்மளோட லிவிங் ரூமுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது உள்ளே வந்த உடனே இந்த மணி பிளான்ட்டை பார்க்கும் போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு அந்த 3 பேர் உட்கார இல்லையா, அந்த டேபிள் பக்கத்தில் அது வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஹாலில் ஷூ ரேக் மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுருந்தாங்க. பட் அது ஷூ ரேக் இல்லை, ஷூ ரேக் வந்து வெளியே இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபவுண்டைன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சண்டே வர மினி வ்ளாகில் சொல்கிறேன் நான், அவங்களோட பேஜ் அப்புறம் இது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த விலாகோட எண்டில் காட்டுறேன். இது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே. பட் மினி விலாகில் நல்லா டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீட்டு என்ட்ரு ஆன உடனே இந்த ரேக் இருக்குது. ஸோ இது வைக்கும் போது கண்டிப்பாக வெல்கமிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரேக்கில் 2 சைடு இருக்குது, 2 சைடு இல்லை, அதாவது ஹைட்டாக இருக்கிறதுல வந்து ஃபவுண்டைன் வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸில் வந்து எப்பவும் போல தான் ஒரு செடியை வச்சாச்சு. அங்கங்கே உங்களுக்கு செடியை பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் இந்த விலாகோட எண்டில் நான் உங்களுக்கு ஃபுல், அதாவது ஹால் அண்ட் டைனிங் ஏரியா செட் ஆனதுக்கப்புறம் இந்த லைட்டிங் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி மனசுக்கு தோணுச்சு, நான் வந்து நிறையா பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேனோ இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிச்சனில் நிறைய பேர் ஐடியா சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவேன். ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறக்காகவே இதை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ட்ரான உடனே யாராக இருந்தாலும் இதை பார்ப்பாங்க. ஸோ இந்த ரேக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கேண்டில்ஸ் இல்லையா, கேண்டில், சாம்பிராணி இது எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் வேறு எங்கேயும் வைக்க வேண்டாம், இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ரேக்கில் அது வச்சுருக்கேன். அதாவது கேண்டில்ஸு, சாம்பிராணி, கேண்டில் ஹோல்டர் இது எல்லாமே ஃபஸ்ட் ரேக்கில் வச்சுருக்கேன்.
ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, இதை செக் பண்ணி பாருங்கக்கா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன், லங்ஸுக்கு வந்து ஏதோ பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம். அப்புறம் செகண்ட் ரேக்கில் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். நாம் ஏதாச்சும் தேடும் போது நம்ம கைக்கு பென்சில் பென்னு எதுவுமே கைக்கு வந்து சேராது, பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸை வந்து போட்டு இங்கே வச்சுட்டேன். மைண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடும் எங்கே இருக்குதோ இல்லையோ, இந்த ரேக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேஷ்னரிஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ கோலம் போடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கீ ஹோல்டர், ஒன்ஸ் நம்ம வெளியே போகும்போது கீ ஹோல்டர், அப்புறம் அங்கே ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பேக்ஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரு டிவைடர் செட் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டிவைடர் நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா, டிவைடர் நல்லா இருக்குது. பட் பாப்பா என்ன பண்ணா அப்படின்னா தப்பாக ஸ்க்ரூ பண்ணிட்டான். அதாவது செட் பண்ண ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் தப்பாக செட் பண்ணங்காட்டி அதில் அப்படி இப்படின்னு ஷேக் ஆகுது. மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இந்த டிவைடரை காட்டும் போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சாமி படங்கள் எல்லாம் அங்கே அதில் வைங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து புத்தா முருகர் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அவங்களோட ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது கூடயே பிளான்ட்ஸ், அப்புறம் டீ கப்ஸ் யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருந்தீங்க, அக்கா டீ கப் வந்து நீங்கள் அந்த கிச்சன் பிளாட்ஃபார்மில் வைக்கிறதுக்கு பதிலாக இது மேலே வச்சு பாருங்கள் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. வச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கேயே வந்து அதையும் செட் பண்ணிட்டேன். அது கூட சக்லண்ட் பிளான்ட்ஸ், செடிகள்லாம் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நமக்கு வந்து ஒரு மாதம் போனால் தான் தெரியும் இந்த செடி வந்து இங்கே செட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் வச்சு வச்சு எடுக்கணும். அப்புறம் அந்த இடத்துக்கு அது செட் ஆகலை அப்படின்னா நம்ம வேறு இடத்துக்கு மாற்றணும். ஒன்ஸ் அதில் ஒரு பேபி லீஃப் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கு செட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு அது இண்டிகேட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு மாதம் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு மாதம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அதை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி வீடு ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் பிளான்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்ட்டு வந்து நான் சொல்ல மாட்டேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து அது கூட வாழ்ந்து பழகிட்டீங்க அப்படின்னா வீட்டை சுற்றி, ஏன் வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, செடிக ஜாஸ்தியாக இருக்கணும், அதுக்கு நடுவில் ஒரு குட்டி குடிசை வீடு இருந்தால் கூட நமக்கு போதுமானதாக தோணும். அந்த அளவுக்கு நாம் அது கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுவோம். ஸோ மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 செடி வந்து வாங்கி வைங்க. அது நல்லா வளர வளர உங்களுக்கே வந்து ஆசை வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது கிராஜுவலாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிவைடரை வந்து செட் பண்ணிவிட்டேன். அதுக்கு கீழே நம்ம அமேசானில் வாங்கின அந்த குட்டி குட்டி லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பேட்ரி போடணும். ஒரு லைட்டுக்கு வந்து 3 பேட்ரி வந்து போட வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா நாம் இதை போட்டு விடுவோம். ஏதாவது ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், இந்த டைமில் நாம் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நைட் டைமில் போடும்போது அதுக்கு கீழே இருக்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் வெளிச்சமாக, கொஞ்சம் ப்ரைட்டாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி அதாவது நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்காக தான் வாங்கினது. எல்லா செடிகளையும் பார்க்கிங் ஏரியாவில் வச்சுட்டனா, ஸோ ஒன்ஸ் வீடு வந்து செட் ஆக அப்படி அப்படியே ஒவ்வொரு செடிகளாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அது அந்த இடத்துக்கு எது அழகாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன். லிவிங் ரூம், டைனிங்க்கு இந்த ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பிளான்ட்ஸை வந்து அந்த ப்ளூ கலர் பாட்ஸ்லாம் வந்து மாற்றி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஒன்ஸ் இது அரேஞ்ச் ஆகும்போது இதெல்லாம் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறக்காக. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ், அதாவது என்ட்ரானோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த புரோக்கன் ஹார்ட் செடி வந்து வச்சுருக்கேன். இதுக்கு வேற ஒரு பேரும் ஏதோ வந்து சொன்னாங்க. பட் நான் வந்து புரோக்கன் ஹார்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நர்சரியில் ஒரு பையன் அந்த பேரை தான் எனக்கு சொன்னான். நம்மளோட பழைய வீடியோ, அதாவது பிரியமுடன் அபி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப் வந்து இந்த ட்ரீம் கேச்சர் தான் சுற்றிட்டுருக்கும். ஸோ அந்த ட்ரீம் கேச்சர் தான் இந்த பழைய வீட்டில் கூட வச்சுருந்தேன். பட் பாப்பா வந்து அவ ரூமுக்கு வேணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ட்ரீம் கேச்சர் வந்து வாங்கிட்டேன். லைட்டோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அது வந்து வாங்கி அந்த புத்தா ஸ்டாச்சு பக்கத்தில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அது செட் பண்ணியாச்சு. ஒரு தடவை எக்ஸிபிஷன் போகும்போது இந்த டெக்கர் ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு மாதிரி கிளாஸ் தான், பட்டு வெயிட்லெஸ். இந்த ஜெய்ப்பூர் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த
எக்ஸிபிஷன்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது மேபி இந்த ஜெய்ப்பூர் சைடெல்லாம் யூஸ் பண்ணுற டெக்கர் ஐட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன், டக்குன்னு வாங்கிடுவேன். ஸோ இதுக்கு வந்து டபுள் சைட் டேப் போட்டே ஒட்டிட்டேன், அந்தளவுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ ஃபவுண்டைனுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து அது செட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த சோஃபால பில்லோஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கலர்ஃபுல்லாக வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வாங்குவேன். இந்த பில்லோஸ் அந்த வீட்டுக்கு வந்து செட் ஆகலை. நான் அந்த சோஃபால வச்சு பார்த்தேன், பட் அந்த கலருக்கு இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகவே இல்லை. சரின்ட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்த சிலதெல்லாம் மித்துக்குட்டியோட பெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த சோஃபாக்கு அழகாக அமைஞ்சிருச்சு. அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு தோணும், இந்த கேப் வந்து ஃபில் ஆகாமல் இருக்குதே அப்படின்ட்டு. எதாவது பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு வெளியே போய் பார்க்குறேன், பட் இந்த இடத்துக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன். போன தடவை கிச்சன் ஆர்கனைசேஷனில் இந்த பார்ட்டை மிஸ் பண்ணியாச்சு. அதாவது ஃப்ரிட்ஜோட சைடில் இந்த குட்டி ரேக் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே. இது வந்து ஒரு வுட்டன் ரேக் தான். ஃப்ரிட்ஜோட சைடில் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் மோஸ்ட்லி மித்துக்குட்டி கண்ணில் படாத சில விஷயங்கள் வந்து வச்சு ஃப்ரிட்ஜோட சைடில் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த தடவை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்த சாக்லேட்டு அப்புறம் சாஸு இதெல்லாம் எப்படி தான் இவங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரியல. நாமளும் டைவர்ட் பண்ணி பண்ணி விட்டாலும் கடைசியில் கண்ணும் கையும் அதே இடத்துக்கு தான் போகுது. சரி, முடிஞ்ச அளவுக்கு ஹைடாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு, ரொம்ப ரேராக எடுத்துக்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி, இந்த கஸ்டர்ட் பவுடர், கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் ரொம்ப ரேராக எடுத்து யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாத்தையும் இதில் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜோட சைடில் வச்சுட்டேன். நானும் எந்தெந்த செடியோ அங்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன், பட்டு எதுவுமே அந்த இடத்துக்கு எனக்கு செட் ஆன மாதிரி தெரியல. மேபி செட் ஆகிருக்கலாம், எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை. சரின்ட்டு டக்குன்னு நர்சரிக்கு போய் இந்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஒரு இன்டோர் பிளான்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. சரின்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் பாட்டை அங்கேயே செலக்ட் பண்ணி ரீப்ளான்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கங்கே வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் கார் பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணியாச்சு வீட்டை. இந்த செடி நான் வைக்கிறேன் இல்லையா, அதாவது பூஜா ரூம் பக்கத்தில், இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான செடி. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பிளான்ட். நான் எப்போ வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணனோ அப்போ நான் வாங்கின முதல் செடி இது தான். கிட்டத்தட்ட என் கூட 15 இயர்ஸாக இருக்காங்க. அந்தந்த பாட்டை வந்து மாற்றி மாற்றி வச்சாலும் இன்னுமே அதிலிருந்து, அதாவது அதோட க்ரோத்திலிருந்து கீழே போகாமல் நல்லா வளர்ச்சி கொடுத்துட்டே இருக்குது. சரின்ட்டு அதை வந்து பூஜா ரூம் பக்கத்துலேயே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த vlog வந்து 2 நாளாக எடுத்துகிட்ருக்கேன். முந்தின நாள் சோஃபா வந்ததோட அந்த டேயோட vlog வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தடவை, அதாவது இந்த வீட்டு பக்கத்தில் நர்சரி இன்னுமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போ தேவைப்படுமோ அப்போல்லாம் போய் வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? செல்வகுமார், சுஹிசன், கீதா, கல்யாணி, அரவிந்த் குமார், சுமதி, ஜாய் ஜாஸ்மின், அபினேஷ், கிசான், கௌஷிகா, பூரணி, கார்த்திக் ரேகா, சர்வேஸ்வரன், சூர்யா ரேணுகா, ஷாரிகா பானு, தமிழ்செல்வி, லக்ஷ்மி கந்தன், வில்சன் ஜாஸ்மின், வர்ஷினி, ஜீவானி, ஜில்லூஸ் ட்ரீம்ஸ், ஸ்வஸ்திகா, ஆதிராய், ரித்விகா, மகேஸ்வரி, வர்ஷினி, அஜய், சதீஷ் பிரபு, சஜித், ஸ்ரீநத், கல்யாணி, விகாஷினி, அனிருத், ஹரிணி, ஹனன்யா, சந்தோஷ் கார்த்திகேயன். உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். நிறைய பேர் வந்து உங்களோட ஐடியை
மட்டுமே காட்டிட்டு எனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுங்க, அம்மாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க எல்லாம் சொல்கிறீங்க. பட் ஐடியில் சில நேரத்தில் பேரே இருக்கிறதில்ல. ஜஸ்ட் ஏபிசிடி இந்த மாதிரி ஏதாச்சும் தான் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி நான் எடுத்து பர்த்டே விஷில் ஆட் பண்ண முடியும்? ஸோ யாராக இருந்தாலும் பர்த்டே விஷ் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட பேரை சொன்னீங்கன்னா மட்டுமே என்னால் இன்க்ளூட் பண்ண முடியும். சில நேரத்தில் நான் வந்து பேர் இல்லை அப்படின்னா அவங்களோட ஐடி பார்த்து சொல்லிடுவேன். பட் ஐடியிலேயே பேர் இல்லை, ஏபிசிடி இந்த மாதிரி வச்சுருந்தா நான் இது எப்படி நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், யாருக்குன்னு நான் பர்த்டே விஷ் பண்ண முடியும்? ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்டிப்பாக பேரை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னால் விஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ புத்தா பக்கத்தில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த செராமிக் பாட்டை அங்கே வச்சுட்டேன். உடஞ்சிருக்குது, இது யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லைப்பா. நிறையா பாட்ஸ் வந்து எங்கிட்ட டேமேஜ் தான் இருக்குது. அந்த டேமேஜ் ஆனதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டி வராது. அதில் இவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வச்சுருக்கோம், பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம், ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். இவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும்போது அந்த குட்டியாக இருக்கிற நெகட்டிவிட்டி நம்மளை எதுவுமே பண்ணாது. இதை வந்து நிறையா விளாக்ஸில் சொல்லியிருப்பேனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அந்த ஃப்ளோவில் வந்து நான் பேசியிருப்பேன். பட் எப்போவும் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த லைஃப் நம்மளோடது. நமக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி வாழணும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி உங்களோட திறமைகள், உங்களோட இஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து மறைச்சு மறைச்சு வாழ்கிறதுனால உங்கள் லைஃப்பை நீங்கள் வீணாக்கிக்கிறீங்க. அவ்வளோதான். எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ யாருக்காகவும் என்னோட சந்தோஷங்கள், என்னோட இஷ்டங்களை விட்டே கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். நான் அது வந்து தப்பு சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து இப்படி தான் வாழணும், என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி தான், நான் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னா அது வந்து எனக்கு தெரியாது இல்லையா மற்ற ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் சில ஆசைகள் இருக்கும். எனக்கு வந்து ஆஸ் அ ஹோம் மேக்கராக வீட்டை நல்லா வச்சுக்கணும், நல்லா வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதை வந்து யாருக்காகவும் நான் இது வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணதே இல்லை. சொல்லப்போனால் நான் இதில் ரொம்ப செல்ஃபிஷ்ன்னு கூட சொல்லலாம். எப்பவுமே இல்லை இல்லை நம்மளால முடியாது அப்படிங்கிற விஷயத்த மனசுலேயும் நினைக்கக்கூடாது, வாயிலையும் சொல்லக்கூடாது. அதாவது சீக்ரெட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு நிறையா தடவை என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு. பட் நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துருக்கேன். அதனால எக்காரணத்தை கொண்டும் என்னால் முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு திறமை இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லவும் செய்யாதீங்க, திங்க் பண்ணவும் பண்ணாதீங்க. ஸோ இதை நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட லைஃப் ஆயிரும். இப்போ ஒரு லெவலில் இருக்கும், இதுக்கு கீழே வரணும்னு எக்காரணத்தை கொண்டு யோசிக்காதீங்க. யாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்க. பட் சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமோ அப்படின்ட்டு நம்ம அந்த லெவலை விட்டு கீழே வருவோம். அதெல்லாம் யோசிக்காமல் திங்க் பிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுக்கு அப்புறம். அதாவது நெக்ஸ்ட் லெவலை பார்த்து போயிட்டே இருக்கணும். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம பெரிய ஆளாக வருவோம், நம்மளை வந்து இந்த சமுதாயம் நல்லபடியாக பார்க்கும், நம்மளுக்கும் வந்து ஒரு மரியாதை கொடுக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். இது வந்து நான் அடித்து சொல்கிறேன், ஒரு சேலஞ்சிங்காக கூட சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தே ஆகும். பட் எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் பீப்புள்ஸை பக்கத்திலே வச்சுக்காதீங்க, சரியா? அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க, காலம் முழுக்க பேசுவாங்க. நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணினாலும் அவங்க அதில் ஒரு கெட்டதை கண்டுபிடிச்சே ஆவாங்க. இவங்களையெல்லாம் நீங்கள் பக்கம் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சின்ன விஷயம் பண்ணினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மனசார பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை பக்கம் வச்சுக்கோங்க. அவங்க மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி. அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த மாதிரி நானும் இருந்திருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கெல்லாம் நம்ம கூட எப்போ வரப்போகிறாங்க, எதுக்காக வரப்போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னோட லைஃப்பை நான் வாழ ஆரம்பித்தேன். இந்த வயசுக்கு நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி, ஓவராக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அதுக்காக நான் சொல்கிற விஷயங்கள் தான் இது. நாளைக்கு என்ன நடக்கும், யாருக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மினிட், இந்த லைஃப் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக கொண்டு போகணுமோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போய்க்கணும். அதை மட்டும் யோசிங்க. அதே மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, படிச்சிருந்தும் நம்ம வேலைக்கு போகாமல் இருப்போம். பட் வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணலாம், உங்களோட டேலண்ட் உள்ளேயே ஒளிஞ்சிருக்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் ஃபினான்ஷியலி கொஞ்சம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா தானாக எல்லா கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறாரு, நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவாரு, நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற. என்ன இருந்தாலும் நாம் சம்பாரித்து நம்ம பர்ஸ்லேருந்து ஒரு 10 ரூபா
இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க சந்தோஷம் வேற. வீட்ல இருந்து பண்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் திங்க் பண்ணி பாருங்க. நம்மளோட டேலண்ட் என்ன? நாம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணிட்டு நீங்க மத்தவங்க கிட்ட போய் வேலை செய்யறத விட, நீங்க வீட்ல இருந்து நீங்களே ஓனரா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட லெவலே வேறையா இருக்கும். இனிஷியலி கொஞ்சம் அடி வாங்கத்தான் செய்வோம். அதாவது பிஸ்னஸ் க்ரோ ஆக வரைக்கும். ஒன்ஸ் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா நாம் ஒரு 10 பேத்துக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் தானா மேலே வர ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பொய்யே இல்லை. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதை மட்டும் கண்டுபிடிச்சி வெளியே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷைன் ஆயிருவீங்க. இதுதான் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸ். ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட லிவிங் அண்ட் டைனிங் ஏரியா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.